ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம் சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஓ வர தடைபடுக்கிற ஆத்துமாக்களை தேவாவியானவரை அழைத்து கொண்டு வாருங்க. சரீர சோர்வுகள், பலவீனங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றும் இருந்து விடுதலை ஆக்கக்கூடியது என் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் இல்லையே தகப்பனே. ஓ பிதாவே, ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளுங்க தகப்பனே. நீரே காரியத்தை பலப்படுத்துங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்கிறோம். ஒரு பாடல் பாடிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளதாக போகிறோம். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஓ ஹalleluya. உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் ஒரு குறிப்பிட்ட கால ஆட்சிக்காக மாற்றி மாற்றி தூற்றுகிறவர்களாகவும் பெருமை பேசுகிறவர்களாகவும் ஹalleluya உலக இக்கட்டுக்குள்ள அலைகிற வேளையிலே இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் சகல சிருஷ்டிகளுக்கும் பொதுவா இருக்கிறது. அது நிலையாய் வரப்போகிறது. அந்த ராஜ்யத்துல அந்த திட்டத்துல அந்த நோக்கத்துல நிலையாய் வாழ்வதற்காக இந்த கூடுகையில நம்ம கலந்திருக்கிறோம். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்தினிர் துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ஹalleluya. செல்வங்கள்னா நம்ம சேர்த்து வச்சுக்கிற சொத்தோ, நம்ம சேர்த்து வச்சுக்கிற காசோ, நம்ம சம்பாதிக்கிறதோ இதை அல்ல சொல்வது. நம்முடைய செல்வங்கள் எதுனா நாம் பெற்ற குழந்தைகள், நாம் வளர்க்கிற குழந்தைகள். அந்த குழந்தைகளை கர்த்தருக்கு நல்ல கனி கொடுக்கிற குழந்தைகளா ஆவிக்குரிய ரீதிகளில வளர்க்கும்படியாகவே கர்த்தர் கொடுக்கிறாரே அல்லாமல் உலக ரீதிகளில அல்ல. ஆழ்கடலே சமுத்திரமே
தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம துதிக்க போகிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கிற பிரதர் லாசர், பிரைஸ் தி லார்ட். லாசர் கொஞ்சம் ப்ரே பண்ண முடியுமா? லாசர், பிரைஸ் தி லார்ட். லாசர், ஸ்தோத்திரம். ஹalleluya. இப்ப நம்ம ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை தொடங்க போகிறோம். ஹalleluya. ஃபைனல் பிரேயர் விஜய் ரெடி ஆயிக்க விஜய். ஹalleluya. ஸ்தோத்திரம். ரெஸ்டன், மிஸ்டர் ரெஸ்டன் தம்பி பிரேயர் பண்றியா தம்பி? பிரேயர் பண்ணுங்க தம்பி. ஆமாப்பா ஆமாப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனே இயேசுப்பா, இரவுகளுக்காக நன்றி செலுத்துறோம். இது ஆண்டவரே, இந்த நிமிடம் வரைக்கும் நீங்க எங்க ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கும் இருக்கிறதுக்காக நன்றி. இது ஆண்டவரே, நோக்கி துதிக்கும்படியாக இது உங்க வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்க எங்களை கூட்டி சேர்த்து உங்க கிருபைக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. இதோ உங்க நோக்கி பார்த்த தடையா இருக்கிற எல்லா குற்றங்களையும் மன்னிங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் கண்களால சிந்தனைகளால ஆண்டவரே நாங்க செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்கப்பா. சுத்த இதயத்தோடு நோக்கி பார்க்க எங்களை தகுதிப்படுத்துங்க. நீங்க எங்களோடு பேசும்படியாக உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக எங்களோட விண்ணப்பங்கள் உண்மையிலிருந்து செய்யும்படியாக எங்களை தகுதிப்படுத்தணும். ஆண்டவரே, இதோ உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆவியில நாங்கள் அனலாருக்கே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஜெப வேலைக்காக நன்றி. எந்த தடைகளும் வராதபடி நல்ல முறையில இந்த ஜெபத்தை நாங்க இசப்பா நாங்க அட்டன் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. பலப்படுத்துங்க, ஆவியில பலப்படுத்துங்க, நடத்துங்க. அன்பிற்காக நன்றி செலுத்துவோம். எல்லாவற்றும் ஜீவன தேவன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவன பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். நம்ம இன்னும் சரியா ஒரு 1 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மளை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. கடந்த வாரங்கள்ல நம்ம பார்த்தோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம கடந்த வாரங்கள சகோதரர் இயேசு கிறிஸ்து விஜய் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். நம்ம ஒவ்வொரு ஃப்ரூட்ஸையும் சாப்பிட்டோம்னா ஒவ்வொரு வகையான டேஸ்ட் இருக்கு. பலாப்பழம் சாப்பிட்டோம்னா சைடுல ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க. பலாப்பழம் சாப்பிட்டோம்னா பலாப்பழத்துக்கான டேஸ்ட் இருக்கும். கிரேப்ஸ் சாப்பிட்டோம்னா கிரேப்புக்கான டேஸ்ட் இருக்கும். ஆப்பிள் சாப்பிட்டா ஆப்பிள்கானது. ஸ்ட்ராபெரி சாப்பிட்டோம்னா ஸ்ட்ராபெரி, பனானா சாப்பிட்டோம்னா பனானாக்குள்ளது. சோ அது போக அதுல நிறைய வெரைட்டிகள் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரூட்ஸ்ல வந்து உலகத்துல அநேகமான கனிகளை கர்த்தர் படைத்தார் சொல்லுது. அந்த கனிகளை படைத்து ஒவ்வொரு கனிகளுக்கும் ஒவ்வொரு சுவை உண்டு. வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புஸ்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு காரியங்களும் அவர்கள் தங்கள் சொந்த அனுபவங்களை தங்களுடைய பாவங்களையும் அந்த பாவத்திலிருந்து நாங்க எப்படி வெளியில வந்தோம் அப்படிங்கிறதையும், சிலர் கர்த்தருக்காக நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து நாங்கள் நித்திய ஜீவனை அடைந்தோம் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் அநேகரோ தொடக்கத்தின் காரியம் ஆவிக்குரிய ரீதியில கர்த்தருக்கு வைராக்கியமா இருக்கிறான். சாலமன் கர்த்தருக்கு நான் அதை செய்யணும் இதை செய்யணும் ஆலயத்துக்கு அப்படி இருக்கிறான். ஆனா நாட்கள் செல்ல செல்ல செல்லணும்னா அவன் புற ஜாதியாருடைய பெண்களை, அதாவது வேற மதத்துல இருக்கிற பெண்களை கல்யாணம் முடிக்கும் போது அந்த பெண்களை என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய விக்கிரக கோயில்கள், தாங்கள் கும்பிடக்கூடிய விக்கிரகங்களுக்கு கோவில்களை கட்டும்படியாகவும், கட்டுதோடு மட்டும் கிடையாது அந்த ஆலயத்திற்கு வரும்படியாக, அந்த விக்கிரக கோயிலுக்கு வரும்படியாக இவனுடைய வழிகளை தாறுமாறாக செய்தார்கள். அதனால அவங்க இடறி போய் விழுந்து கர்த்தருடைய அன்பை விட்டு இழந்து தூரமா போயிடான். நித்தியத்துக்கு போகிற வழி அவன் இழந்து போக முடியாம இழந்து போயிட்டான்னு சொல்லுது. தேவ பிள்ளைகளே, ஓட்டம் நம்ம முதல்ல தொடங்குற ஓட்டம் எப்படி இருக்குன்னு விஷயம் கிடையாது. முடிக்கிற காரியத்துல கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோமா? நல்ல கனி கொடுக்க ஒரு மரத்தை வைக்கிறோம், அதுக்கு தண்ணிகளை ஊத்துறோம், வளர்க்கிறோம், அது கனி கொடுத்தால் நல்லது. கனி கொடுக்கலன்னா என்ன பண்ணுவோம்னா அதுக்கு கொத்தி உரம் போட்டு வேற என்னென்ன பக்குவங்கள் உண்டோ எல்லாத்தையும் அதுல அந்த மரத்தை வளர்த்து அந்த தோப்பை வச்சிருக்கிறவங்ககிட்ட போய் கேட்டு ஆலோசனை கேட்டு அதுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நம்ம திரும்ப திரும்ப செய்வோம். அவ்வளவு செஞ்சும் அந்த மரம் கனி கொடுக்கலன்னா நமக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு நான் அந்த மரத்துக்காக நான் என்னத்தை செய்வேன்? இனிமே இந்த மரத்தை வச்சு என்ன கிடையாது,
அது வேஸ்டா என்ன பண்ணுது, அந்த நிலத்தை அடைச்சிக்கிட்டு இருக்கு, அது நிறைய காரியங்களை மறைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மரம் எதுக்கும் உதவாதுன்னு அதை வெட்டி அதை தூரோட புடுங்கி தூர போட வேண்டி இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நல்ல கனி கொடுக்கும். இன்னைக்கு அநேக மக்கள், தேவன் படைத்த அநேகர் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கர்த்தர் எதற்காக வளர வைத்துக் கொண்டிருக்கிறார்னா, கர்த்தருக்கு பிரியமான நல்ல கனி கொடுக்கிற மரங்களை கர்த்தர் அப்படியே புடுங்கி எடுத்து பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போய் அவருடைய சந்நிதியில வைத்து அவரை துதிக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்து, அழியாத ஒரு வாழ்க்கையை கொடுத்து, துன்பம் இல்லாத நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாகவே கர்த்தர் இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில நம்ம வச்சிருக்கிறார். அப்ப அந்த மரம் எல்லாம் நல்லா தானே இருக்குது. அந்த மாதிரிலாம் உலகத்துல நல்லா இருக்கிறது இல்ல. உலகத்துல அவர்கள் வெளித்தோட்டத்துல நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க குடும்பத்துக்கு உள்ள, அவங்க இருதயத்திற்குள்ளதாக, அவங்க சிந்தனைக்குள்ளதாக அநேக போராட்டங்கள், அநேக கஷ்டங்கள், அநேக பயங்கள், வாழ்க்கையை குறித்த பயம், வாழ்க்கை இன்னும் என்ன ஆகுமோன்னு இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம ஓடி திரிகிறார்கள். தேவ பிள்ளைகளே, நாமோ நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மரங்களாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற விஷயம் என்னன்னா, தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னதமான தேவன் என்னிடத்துல செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்திப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. ஸ்தோத்திரம். இப்ப நம்ம என்ன பண்றோம் கேட்டீங்க அப்படின்னா, உலகத்துல நமக்கு யாராவது ஒருத்தர் ஒரு பெரிய பதவியில இருக்கிறவர், பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கிறவர், ஒரு கலெக்டர், ஒரு சயின்டிஸ்ட், அப்படி இல்லைன்னா இப்ப ஜட்ஜா இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னா, அவங்க என் சொந்தக்காரங்கன்னு நம்ம என்ன பண்ணுவோம், அது ஒரு பெருமையா சொல்லக்கூடிய ஆவிகள் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம கிட்ட எப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்குன்னு சொல்லலாம் கேட்டீங்கன்னா, இந்த நேபுகாத் நேச்சரை குறித்து நம்ம இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். என் தேவன் பெரியவர், அவரை பெருமைப்படுத்துவதே அல்லாமல் வேற உலகத்துல யாரையும் நான் பெருமைப்படுத்த விருப்பப்படவே கூடாது. அவர் நாமம் உயர்ந்தது, அவர் பெரியவர், அவரை உயர்த்துகிற யாரையும் கர்த்தரே உயர்த்துகிறார். என்னைக்கு நம்ம அவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டோமோ, என்னைக்கு நம்ம அவர் சந்நிதியில அழ ஆரம்பிச்சிட்டோமோ, என்னைக்கு நம்ம அவரை பற்றி கொள்ள ஆரம்பிச்சிட்டோமோ, அன்னைக்கு நம்முடைய காரியம் எல்லாம் மாறுதலாய் முடியும். தானியேலை நீங்க 1ஆம் அதிகாரத்துல இருந்து அதோட கடைசி வரைக்கும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், தானியேல்கள் அவருடைய சிநேகிதர்கள் 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா, சிறை பிடிக்கப்பட்டு என்ன பண்றாங்க, இந்த பாபிலோன் நீங்க பழைய ஏற்பாட்டு காலகட்டத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, பாபிலோனுடைய தேசம், அந்த பழைய ஏற்பாட்டுல பைபிள்ல கடைசி பக்கத்துல அந்த கடைசியில புரட்டினீங்கன்னா மேப் ஒண்ணு இருக்கும். அந்த மேப்பை பாத்தீங்கன்னா, அந்த மேப்ல பாபிலோன் இந்த கார்னர்ல இருக்கும், இங்க கானானும் மத்த இஸ்ரேல் தேசம் இருக்கும். ஒரு பெரிய பாலைவனம், ஒரு பல்லாயிரக்கணக்கான டிஸ்டன்ஸ். இப்பெல்லாம் ஏறி வரணும்னா எப்படி, டக்குனு பிளைட் எடுத்தோமா, ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஏறணுமா, இல்ல மில்லியன் லட்சக்கணக்கான கிலோமீட்டர் என்ன பண்ணுவோம், சரட்டுன்னு ஏறி டக்குன்னு இறங்கிடலாம். ஆனா பழைய காலகட்டத்துல அப்படி கிடையாது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த பாலைவனத்தை கடந்தெல்லாம் போக முடியாது. அதனால மேல இருக்கிற நாடுகள் எல்லாம் பிடிச்சுதான் என்ன பண்ணணும், கடைசியா இந்த நாடுகளுக்கு வரணும். இந்த நேபுகாத் நேச்சர் என்ன பண்றான்னா, அவன் வாழக்கூடிய அந்த பாபிலோன் கேட்டீங்க அப்படின்னா, பாபிலோன் உலக அதிசயத்துல ஒன்னா சொல்லப்பட்டிருக்கு. என்னது, தலைகீழ தொங்கக்கூடிய தொங்கு தோட்டம், திராட்சை பழத்தை என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, செடி அந்த மேல வளர்த்து அதுல வேரெல்லாம் மேல வச்சு கீழே என்ன கிரேப்ஸ் தொங்கும். தலைகீழா தொங்கக்கூடிய ஒரு பாபிலோனில ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. பூமியில இருந்து என்ன பண்ணுவோம், செடியை வளர்த்து திராட்சை தோட்டம் மேல வரும். ஆனா அவங்க வித்தியாசமா செஞ்சு பாபிலோனின் தொங்கு தோட்டம், அது உலக அதிசயத்துல ஒன்னா இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அந்த பாபிலோன் பட்டணத்துல யார் இருக்கானா, அதுக்கு பக்கத்துல ஊர் என்கிற ஒரு தேசம் இருந்துச்சு. அந்த தேசத்துல யார் இருந்தானா, ஆபிரகாம் இருந்தாரு. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் போட்டு உன் இன ஜன பந்துக்களை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போங்கிறாரு. இங்க அவன் சொகுசா இருந்தான், செல்வ செழிப்பா இருந்தான். எல்லாத்தையும் உதறி விட்டு கர்த்தருக்காய் பல்லாயிரக்கணக்கான வனாந்தரங்களை தாண்டி எடுத்து கர்த்தர் சொன்ன அந்த கானான் தேசத்திற்காய் அவன் பிரயாணப்பட்டு வந்தான். ஸ்தோத்திரம். அழைப்பு ஈஸி, ஆனா அதுல ஓடுறது கஷ்டம். ஸ்தோத்திரம். கர்த்தரை பற்றி கொண்டேன், நான் ஏசப்பாவை பிடிச்சுக்கிட்டேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், அது ஈஸியா, தொடக்கத்துல ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். நாட்கள் செல்லும் போது உபத்திரவங்களும் வேதனைகளும் உலக கஷ்டங்களும் நஷ்டங்களும் தூற்றுவார்களும் உறவினர்களும் உங்களை குப்பை என்றும் அற்பம் என்று சூழ்கிற வேலைகள்ல நீங்க அவருக்காய் வைராக்கியமாய் நிற்கிற சூழ்நிலையில கர்த்தர் உயர்த்துவார். இதே தானியேல் என்ன பண்றாங்கன்னா, இந்த இஸ்ரவேலிலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு வந்துடுறாங்க.
சொந்த தேசத்தை விட்டு மக்கள் எல்லாம் விட்டு அடிமையா வாரான். அவன் நீங்க தானியேலுக்கு எழுதுற புஸ்தகம் 1ஆம் வருடத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, அவன் தன் இருதயத்துல பொருத்தனை பண்ணினானா. இன்னைக்கு பொருத்தனை பண்ணுதுன்னா என்ன நினைச்சிட்டீங்கன்னா, ஒரு தவறான ஒரு 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 பிரச்சாரமும் ஒரு ஊழியமும் போது என்ன பொருத்தனை பண்ணும், நீங்கள் தேவனுக்கு எதையாவது செய்யும்படியாக பொருத்தனை பண்ணிக்கொள்ளுங்க. எதை செய்யறதுக்கு நீ பொருத்தனை பண்ணணும் தெரியுமா? என் இருதயத்தை கொடுக்கறதுக்கு நீ பொருத்தனை பண்ணணும். நீ உன்னுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் தேவனை அறியாத நம்முடைய சொந்தக்காரங்க புற ஜாதிகளை விக்கிரகத்தை கொழுந்துட்டு அவங்கிட்ட நான் இயேசுவை பத்தி சொல்லுவேன்னு அதுக்கு பொருத்தனை பண்ணு. அப்படிப்பட்ட பொருத்தனை மேலாம் தேவன் பிரியமா இருக்கிறார். நீ கொடுக்குற காசு மேலையும், நீ வாங்கி கொடுக்குற கார் மேலையும், நீ வாங்கி கொடுக்குற பொருள் மேலையும் உன் பாஸ்டர் பிரியமா இருப்பாரு. என் தேவன் பிரியமா இருக்க மாட்டார். ஸ்தோத்திரம். கொஞ்சம் கஷ்டம் தான் இல்ல? வார்த்தைகளை சொல்லும் போது குத்ததான் செய்யும், உரைக்கதான் செய்யும். இப்போ தானியேல் என்ன பண்றானா, என்ன பொருத்தனை பண்றானா, ராஜா கொடுக்கக்கூடிய அந்த ராஜ சாப்பாடுனால நான் என் சரீரத்தையும் என் மாம்சத்தையும் தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று அதுல இருந்து விலக்கி இருக்கணும். ராஜ சாப்பாடு எப்படி தெரியுமாங்க? கறி, சோறு, சாராயம். அதான் ராஜ சாப்பாடு. திராட்சை ரசம் போட்டிருக்கும், அதுக்கு சாராயம் தான் அர்த்தம். பதப்படுத்தின திராட்சை ரசம். பதப்படுத்தின திராட்சை ரசம்னா திராட்சை பழத்தை எடுத்து பிழிஞ்சு அதை ஜூஸ் ஆக்கி அதை ஒரு டப்பால அடைச்சு பல நாட்கள் வச்சிருந்தாங்கன்னா அது ஒயினா மாறிடும், ஆல்கஹாலா மாறிடும். அந்த ஆல்கஹால் அதுவும் கறியும் சோறும் சாப்பிடதான் ராஜ சாப்பாடு. இந்த ராஜ சாப்பாடுனால எங்களை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு அவன் தூரம் ஒதுக்கி வச்சான். அவன் இருதயத்துல பொருத்தனை பண்ணான். இந்த சாப்பாடு என் இருதயத்தை என்ன பண்ணும்? கொழுப்பாக்கிறோம். இந்த சாப்பாடு என் தேவனை மறக்க செஞ்சிடும். இந்த சாப்பாடை தூரம் ஒதுக்கி வச்சான். கர்த்தருடைய வார்த்தை, தேவ பிள்ளைகளே, உங்களுக்காய் வருகிறது. சில காரியத்துல, சில விஷயத்துல, சில கஷ்டத்துல, சில நஷ்டத்துல அவங்களை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க, நான் போலன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க தெரியுமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்களை சாட்டிஸ்ஃபை விட்டுட்டு கர்த்தரை திருப்திப்படுத்து. அவரை திருப்திப்படுத்தினா உன் தேவைகள் சந்திக்கப்படும், உன் கஷ்டங்கள் மாறும், உனக்கு நிம்மதி பெருகும், உனக்கு மோட்சம் நிச்சயமா கர்த்தர் தருவார். என் பிள்ளை எனக்காக வைராக்கியமா நின்றார் என்பதிலே அவர் பெருமைப்படுகிறவரா இருக்கிறார். தானியேல் என்ன பொருத்தனை பண்ணா, இந்த சாப்பாடும் இந்த உலக வழக்கமே எனக்கு வேண்டான்னு உதறி எடுத்து மேல்சார் என்ன பண்ண தானியேல் உன்ன வாசிப்பதுனா, மேல்சார் என்ன பண்றவன்ட்ட போய் சொல்றான். அந்த அந்த இவங்களை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி கொடுக்கப்பட்ட ஒரு பதவியில இருக்கிற மேல்சார்ட்ட போய் சொல்றான், இந்த சாப்பாடுனால எங்களை தீட்டுப்படுத்த விரும்பல என்பது. யோ, நீ சொல்றதெல்லாம் சரிதான், நீ கேட்கறதெல்லாம் சரிதான், இதை நான் செஞ்சுட்டு நாளைக்கு நீ அவளை வேற நிக்கும்போது நீங்க மட்டும் நீ அப்படியே ஒல்லி குச்சி மாதிரி நின்னா ராஜா என் தலையை துண்டா வெட்டிடுவான் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒரு 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 அவன் பேசுனது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஆணவத்துல பேசல தானியேல், அவன் ஒரு அதிகாரத்துல பேசுறான், அவன் ரெக்வஸ்ட்ல பேசுறான், அவன் ஒரு தயவா பேசுறான், ஒரு அன்பா பேசுறான். ஒரு 10 நாள் எங்களை என்ன பண்ணுங்கன்னா, இந்த காய்கறிகள் மரக்கறிகளை கொண்டு சாப்பாடை போசிச்சு பாரோம், நாங்க இதை சாப்பிடுறோம், அவங்க ராஜ சாப்பாடை சாப்பிட்டோம், எங்க 2 பேரையும் ஒத்துது பாருங்க, யார் நல்லா இருக்காங்களோ அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா இருந்தா அவங்க சாப்பாடு நாங்க மாறிடும், நாங்க நல்லா இருந்தா எங்க இஷ்டத்துக்கு விட்டுருங்கன்னு அவன் ரெக்வஸ்ட் பண்றான். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது தேவ பிள்ளையே. சில இடத்துல, சில விஷயத்துல, சில காரியத்துல கணவன் மனைவிட்டனாலும் சரி, மணவன் கணவன்ட்டனாலும் சரி, நீங்க ரெக்வஸ்ட் பண்ணது நல்லது. முதல்ல சொல்லும் போது அப்படி இப்படி நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்றோம், ஒரு டிசிஷன் எடுத்துருந்தோம். காலம் முடியும் போதும் தெரியுது, ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது தெரியுது இது சரியாதான் இருக்குன்னு, இது கரெக்டா தான் இருக்கு. நம்ம தொடக்கத்தை பாக்குறோம், முடிவை பாக்குறதே கிடையாது. கர்த்தர் சொல்கிறார், உன் தொடக்கம் அற்பமா இருந்தாலும் உன் முடிவு சம்பூரணமாய் மாறும் என்பதை உன் தேவன் உனக்காய் வாக்குத்தத்தமாய் தருகிறார். அவன் பொருத்தனை பண்ணுனா, அதை ஃபாலோ பண்ணா, அவன் அந்த மேல்சார் கண்களை 10 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் இவங்க புஷ்டியா இருக்க பார்த்தா சிறப்பு, இவங்கள மாதிரி ஆள் இல்ல அப்படி சொல்லிட்டு அவங்க சாப்பாடை அவங்களுக்கு கொடுக்குறான். கர்த்தருக்காய் வைராக்கியமா நின்றான் தானியேல். நேபுகாத்நேச்சர் செத்து போய் அவனுடைய மகன் பெல்சாசார் வாரான். அவன் காரியத்திலையும் அவனுக்கும் சொப்பனம் வருது, பிரச்சனை வருது. தேவ ஆவியை பெற்ற தானியேல்ட்ட தான் வராங்க. அவன் தான் அந்த பிரச்சனையை சொல்யூஷன் சொல்லி கொடுக்குறான், விடுதலை ஆகுறான். அப்புறம் இவங்க 2 பேரும் போய் செத்து போய் புதுசா ஒரு ராஜா, மேதிய பெர்ஷிய ராஜாவாகிய தரி என்கிற ஒருத்தன் வாரான். அவன் வரும்போதும் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ராஜாக்கள் தள்ளப்பட்டார்கள், ராஜ புத்திரர்கள் மரித்து போனார்கள். ஆனால் புதிதாய் ராஜ்யம் வந்தாலும், புதிதாய் சட்டங்கள் என்றாலும், புதிதாய் எவன் வந்தாலும் தேவ பிள்ளைகளுடைய ராஜ்யமும் தேவ பிள்ளைகளுடைய வல்லமையும் அது நிலையா இருக்கும் என்பதை கர்த்தர் உறுதியாய் சொல்லுகிறார்.
அவர்கள் தீங்கு நினைத்தார்கள், என் தேவன் அதை நன்மையாய் முடிய செய்தார். தரியு வந்ததுக்கு அப்புறம் தரியு பாக்குறான், புதுசா ஒரு ராஜா வந்துட்டான். இவன் என்ன செய்யறானா, தானியேல் என்ன பண்றானா, இந்த தலைவர்களுக்கெல்லாம் உயர்ந்த ஒரு பதவியை கொடுத்து தானியேலை தான் பெரிய ஆளா வைக்கணும். அவன் சொன்னது நிறைவேறிடுச்சு. அவன் தான் தேவ ஆவியை பெற்ற மனுஷன். அவனுடைய கடவுள் தான் கடவுள்னு அந்த தரியு கர்த்தரை பின்பற்றி வைராக்கியமா இருந்தான். அவன் என்ன பண்றான், இவனை உயர்த்துகிற சூழ்நிலையில சுற்றி இருக்கிற கண்கள் எல்லாம் அவனுக்கு கீழே செஞ்ச அநேக இவன் எப்படின்னா, இவன் போர் புரிஞ்சு வந்து சடனா இந்த இடத்துல பெல்சாத்சார், அதெல்லாம் நேபுகாத்நேச்சருடைய மகனை கொண்டு போட்டு அந்த இடத்துல அதிகாரத்துக்கு வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் தானியேலை குறித்து கேள்விப்பட்டு அவனை இந்த தேசத்துக்கு இருக்கிற எல்லா அதிபதிகளுக்கும் ஒரு பிரதானமா 3 பேரை தேர்ந்தெடுக்கிறான். அதுல ஒருத்தர் தான் இந்த தானியேல் இருக்கிறான். இப்ப அவனுக்கு கீழே வேலை செஞ்ச மந்திரிமார்கள், குந்திரிமார்கள் எல்லாருக்கும் ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல், ஒரு வைராக்கியம். என்ன பண்ணணும், இவனை எப்படியாவது அழிச்சிடணும். ஒரு அடிமையா இருந்தவன் இன்னொரு ராஜாக்களையும் பெரிய பதவியில இருக்கான். இப்ப அந்த ராஜா செத்து போய் அவன் பையன் வந்தான். அவன் பையனுக்கு காலத்திலயும் அவன் பெரிய ஆளா இருந்திருக்கான். இப்ப அவனையும் கொண்டு போட்டு புதுசா நம்ம ராஜா வந்திருக்கிறார். இந்த இடத்துல இவன் பெருமையா ஒரு பெரிய பதவியில தானே இருக்கிறான், ஒரு உயர் அதிகாரத்துல தானே இருக்கிறான். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு, கர்த்தரை பற்றி கொள்கிறவருக்கு எவன் போய் எவன் வந்தாலும் உயர்வு நிச்சயம். ஸ்தோத்திரம். எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க, எல்லாம் எக்ஸாக்டா எக்ஸிக்யூட் பண்ண பிளான் பண்ணிட்டாங்க. தானியேலை தூக்கி என்ன பண்ணணும், இவனை ஒரே ஒரு விஷயத்துலதான் தப்பு கண்டுபிடிக்க முடியும். என்ன விஷயத்த தப்பு கண்டுபிடிக்க முடியும், இவன் 3 நேரமும் ஜெபிக்கிறான். அதனால என்ன பண்ணணும், ஒரு கட்டளைய போட்டு எவன் ஏசு தேவனை எல்லாம நம்ம ராஜா எல்லாம எவனை கும்பிடாம தூக்கி சிங்க கபியில போடணும். நம்ம வசனத்துக்குள்ளே போகல. இந்த வார்த்தையை நம்ம அடுத்த வாரத்துக்கு போகிறோம். இந்த வாரத்துல இந்த தானியேலை ஃபுல்லா பேசி முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். இப்ப தானியேலை பார்த்த உடனே எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. எப்ப அந்த மாதிரி அவன் 3 நாளா என்ன பண்றான், 3 நேரமும் உமரைத்தான் கும்பிடணும் சட்டம் போட்டிருக்கோம். மேதிய பெர்ஷிய கட்டளையின்படி உமரை இல்லாம வேற எவனை கொடுத்தாலும் சிங்க கபியில போடணும்னு திட்டம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தரியு ராஜாட்ட வந்து சுத்தி இருக்கிறவங்க சண்டை போடுறான். ராஜா அவன் காலையில இருந்து, வசனம் சொல்றது, அவன் காலையில இருந்து மாலை வரைக்கும் தானியேலை தப்பு வைக்கிறதுக்காக பேசி பாக்குறான். ஒண்ணும் முடியல. எல்லாம் கட்டளைனா தான், தூக்கி சிங்க கபியில போடணும் தான். ஒண்ணும் முடியல, வேற வழி இல்ல. ராஜா முத்திரையை போடுறான். கூட இருக்க அதிகாரம் முத்திரையை போட்டு ஒரு கெக்காலம், ஒரு சந்தோஷம். இவனுடைய காரியம் முடிய போது, இவன் சிங்க கபியில போய் சிங்கம் பீறி போட்டு செத்து போக போறான். இவன் சாப்டர் க்ளோஸ். தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையும் உன் சூழ்நிலையும் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை காண்கிறவர்களும் அவ்வளவுதான். இவனு காலி, இவன் பொருளாதாரம் காலி, இவன் வாழ்க்கை காலி, இவன் எல்லாம் காலி, இவனுக்கு எதுவுமே இல்ல, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுகிற வேலையில கர்த்தர் சொல்கிறா, உன் புள்ளிய ஒரு சின்ன கோடை போட்டு அது துவக்க புள்ளியாய் மாற்றுகிற தேவன் உனக்காய் இடைப்பட்டு வருகிறார். உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்திப்படுத்தது எனக்கு நன்மையாக கண்டது என்று நேபுகாத்நேச்சர் சொன்னது போல கர்த்தர் உன் வாழ்க்கையும் உன் சூழ்நிலைகளையும் உன் சந்தர்ப்பங்களையும் மாற்றி எடுத்து இதே வார்த்தையை உனக்கு ஒரு உத்தியோகமாய், ஒரு சாட்சியாய், ஒரு அற்புதமாய் கர்த்தர் மாற்றி தருக போகிறார். பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிங்க கேவிக்குள்ள திறந்து உள்ள போட்டு அடைச்சதுக்கு அப்புறம் மேல இருக்கிறவனுக்கெல்லாம் கொண்டாட்டம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. போயிருச்சு, எனக்கு எப்படி இது போயிருச்சு, என்ன செய்யறது, என்ன பண்றது, ஏதோ போகுது, ஏதோ காரியம் நடக்குது, வேலை காரியத்துல ஒரு நிரந்தரம் இல்ல, வேலை சூழ்நிலையும் எப்படியோ குழம்பி போகுது, என் காரியம் எப்படி போகும், என் வாழ்க்கை எப்படி போகும், திகையாதே, கர்த்தர் இதோ உன்னோடு கூட இடைப்பட்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya. ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். ஓ ஹalleluya. ஓ அடைபட்ட வாசல்கள் திறக்கும்படியாய் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேசமே பயப்படாதே, இதோ முன்பாரியும் பின்பாரியுமான ஒரு புதிய காரியத்தை நான் நடத்தி தர போகிறேன். அநேகருடைய வாழ்க்கையின் காலங்கள் சூழ்நிலைகள் இருளா இருந்த இடத்துல தேவ பிள்ளைகளுடைய காரியத்தை நான் மாற்றி எடுத்து புதிய வழிகளை உண்டாக்கி புதிய காரியத்தை உண்டாக்கி ஓ ஹalleluya உங்களுக்கான ஒரு புதிய திட்டத்தை இயற்றி வரும்படியாய் கர்த்தருடைய கரம் இடைவிட்டு வருகிறது. ஓ தேவ பிள்ளைகளுக்கான புதிய திட்டங்களும் புதிய வாசல்களும் புதிய நியதிகளும் எழுதி வந்து கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள், தேவனிடத்திலிருந்தே வருகிறது. எவனுக்கு வேலை போய் எவனுக்கு வருமானம் இல்லாம போய் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், சாராபாத் வீட்டின் விதவை வீட்டுல அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் குறைவு வந்ததே இல்ல. உலகம் பஞ்சத்தை பார்க்கலாம், சுற்றி இருக்குது வறுமையை பார்க்கலாம், வருமானங்கள் அடைபடலாம், ஆனால் உன் வீட்டிலே அப்பமும் தண்ணீரும் குறையாதபடியாய் கர்த்தரை நம்பியிரு, அவர் காரியத்தை வைக்க செய்வார். ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ இஸ்ரவேல் பட்டணத்தை சுற்றி ஓ அந்த சீரிய ராஜா படை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையில பஞ்சமும் பட்டினியும் அந்த பட்டணத்துக்குள்ள பெரிய இருக்கிற சூழ்நிலையில தேவ மனுஷன் சொல்லுகிறார், நாளைக்கு இந்நேரத்துல ஒருபடி கோதுமை ஒரு அனாவுக்கு கொடுக்கப்படும் சூழ்நிலையில இது வானத்துல இருந்து மழை வேஞ்சாலும் இதுக்கு சாத்தியம் இல்லைன்னு ஒரு மனுஷன் சொன்னா, அப்ப தீர்க்கதரிசி சொல்லுறான், நாளைக்கு இதை பாப்ப இன்னும் இதை அனுபவிக்க மாட்டேன்னு சொல்லுகிற சூழ்நிலையில தேவ தூதன் ஓ சங்ககார தூதன் ஓ ஹalleluya வானத்திலிருந்து இறங்கி ஓ அந்த சீரிய படைகள்ல 2 லட்சத்துக்கும் அதிகமான ஓ ஹalleluya ஓ சோல்ஜர்ஸ் சர்வ சங்ககாரம் செய்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அடுத்த நாள்ல அவர்களுக்கு சாப்பாடுங்கள் பஞ்சம் இல்லாததால் செழிப்பாய் மாறியது. ஒரு செகண்ட் பிராக்சர் ஆஃப் செகண்ட் சூழ்நிலையை மாற்ற உன் தேவனால் ஆகும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். சிங்கக்கபில போட்டு என்ன பண்ணுது, சாப்டர் முடிஞ்சது. ராஜாவுக்கு நைட் எல்லாம் தூக்கம் இல்லை. கீத வாத்தியங்கள் ராஜாக்கள் நைட் தூங்குறதுக்காக மியூசிக் வாசிக்கிறதுக்கு சில பிளேயர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க வாசிக்க அந்த மியூசிக்கை கேட்டுட்டு அப்படியே ஆனந்தத்துல ராஜா தூங்கிடுவார். அவர் தூங்கினதுக்கு அப்புறம் அந்த பாடலாம் அமைதியா வெளியில போயிடுவாங்க. கீத வாத்தியங்கள், நடன கழிப்புகள், சாப்பாடுகள் எல்லாத்தையும் ராஜா தூர ஒதுக்கிட்டான். ஏங்க ஒரு அடிமையை பிடிச்சிட்டு வந்து அவன் ஒரு பதவியில இருக்கான், இவன் போன இன்னொருத்தன். ஆனால் இந்த தரியு ராஜா அப்படியே தூக்கமும் வேண்டாம், பாட்டும் வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், எல்லாம் தூர போகணும், எல்லாத்தையும் வெளிப்பிட்டு அவன் காத்திருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் இருதயம் காத்து கொண்டிருந்தது. எதற்காக காத்து கொண்டிருந்தது? எப்ப விடியும் நான் போய் என்ன செய்வேன், அந்த தானியலுக்கு என்னாச்சுன்னு பாப்பேன். அவன் வரும்போதே சொல்லிட்டு வர்றான், இடைவிடாது ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார்னு. ஓ அந்நிய தேசம் அந்நிய தெய்வனை கும்பிட்டுக்கிட்டு இருந்த தரியுவுக்கு தெரிஞ்சிருக்கு, பரிசுத்த தேவரின் ஆவியை பெற்ற தானியேலே, நீ இடைவிடாது ஆராதிக்கிற தேவன். அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சு, முதல் ஜாமம் விடிஞ்சு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டா வெளிச்சம் வந்தோட தூங்காம கிடக்குறான் ராஜா. பாட்டு கேட்கல, மியூசிக் கேட்கல, அவன் இருதயத்துல உள்ள குழப்பம். தேவன் சொல்லி நினைத்தார், ராஜா இருதயத்திலையும் சமாதானம் இல்லாமல் போக செய்து உன் பக்கமாய் திரும்ப செய்வார். உன் வேலை இடத்துல உன் வேலை ஸ்தலத்துல உனக்கு விரோதமாய் உன் சூழ்நிலைகள்ல சமாதானத்தை குலைத்து போட முடியாது. அநேக துரிதங்களையும் அநேக காரியங்களையும் அநேக குழப்பங்களையும் செஞ்சாலும் கர்த்தர் சொல்கிறார், அவன் தூக்கம் வராதபடியா, அவன் நிம்மதி இல்லாதபடியாய், அவன் இருதயம் குழம்புகிறதாய், அவன் மனம் பதறுகிறதாய் அவனுக்குள்ள ஒரு ஆவியை அனுப்புகிற தேவன் உனக்கு உண்டு. நீ பயப்படாதே. அவன் திகைஞ்சு போய் அலைவான். உன் முழங்கால்களை உன் அந்தரங்க அறைக்குள்ள முடக்கு, வெளியில உன் சமாதானம் பெரிதா இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், வழி அவரால ஆகும், அவர் அன்றி வேற ஒருத்தரா என்னது ஆகாது. அடிச்சு புடிச்சு ஓடி போய் சிங்க கெபில வாசல் நின்னு எப்படி ஒரு துக்கத்தோடு ஒரு தயவான ஒரு குரலோடு, தானியேலே நீ இடைவிடாது ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படி ஒரு அழுகுரல் இந்த விஷயத்துல தரியு ராஜா போய் கேட்கிறான். உள்ள இருந்து பதில் வருகிறது,
என் தேவன் தப்புவிக்க வல்லவராயிருந்தார். சிங்கத்தின் கைகளுக்கும் சிங்கத்தின் வாய்களுக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைகளுக்கும் தப்புவிக்க அவரே வல்ல தேவன் என்று அவன் தானியேல் தேவனை உயர்த்தி பாடினான். சிங்க கெபில விழுந்து அவன் கதறல, அவன் புலம்பல. என் தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவன் கர்த்தரை சார்ந்திருந்தாங்க. தீக்குள்ள போடும்போது அவருடைய நண்பர்களும் நாங்க அவரை அல்லாம வேற யாரையும் கும்பிட மாட்டோம், எரிஞ்சா எரிஞ்சிட்டு போகுது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம். உன் விசுவாசமும் உன் வைராக்கியமும் உன் அன்பும் உன் பற்றுதலும் உன் தேவனாய கர்த்தரிடத்துல அன்றி வேற யார் இடத்துலயும் வைக்காத. ஸ்தோத்திரம். வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் சூழ்நிலை என்னமா மாறுச்சுன்னா, எவர்கள் விரோதமாய் நினைத்தார்களோ அவளை பத்தியும் கட்டி என்ன பண்ணு, உள்ள போடே. ஸ்தோத்திரம். கர்த்தர் வார்த்தை வருகிறது, எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் வருகிறார்களோ அவர்களை உங்கள் பக்கமாய் திருப்புவேன். எவர்கள் உனக்கு விரோதமாய் சூழ்ச்சிகளை உருவாக்கிறார்களோ அவர்கள் உன்னோடு சமாதானமாகும்படியாய் செய்வேன் என்று வார்த்தை வருகிறது. ஸ்தோத்திரம். தீல போட்டதுக்கு அப்புறம் தான், வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நேபுகாத்நேச்சர் ராஜாவுக்கு தெரியுது, இவர்கள் தேவன் தான் என் பெரிய தேவன். இவன் இந்த அக்கினி நெருப்பு அக்கினிக்குள்ள கொண்டு போனவன் செத்து போயிட்டா. கிட்ட போய் என்ன பண்ணுது, சோல்ஜர் இவங்களை உண்டை கட்டியா கையில கெட்டி எடுத்து கிட்ட கொண்டு போனவன். ராஜாவுக்கு கோபம் வந்தனால சூளை 7 மடங்கு அதிகமா சூடு பண்ண செஞ்சிருக்க வேலையில இவனை கிட்ட கொண்டு போய் உள்ள போட்டவன் செத்து போயிட்டான். உள்ள போட்டவங்க எப்படி இருக்காங்க, சொகுசு அப்படியே ஏசி ரூம் மாதிரி அப்படியே ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. ராஜா பாக்குறான், 3 வேண்டதானம் போட்டான், 4வது ஒருத்தன் தேவ மனுஷன் தேவகுமாரனுடைய சாயலா இருக்குது. நல்லா பாருங்க, அந்த நேபுகாத்நேச்சர் ராஜா சொல்றான், 3 பேர் கூட இன்னொருத்த சுத்துறான், அவன் தேவகுமாரனுடைய சாயலா இருக்கு, இயேசு கிறிஸ்துவானவர். அப்பொழுது விடுதலை ஆக்கும்படியா தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்தார். அந்த வார்த்தை அந்நிய மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிறது. ஓ மேசியா, அவர் பழியையும் காணிக்கையும் ஒளிய செய்யவே வந்தாரே அன்றி வேறொன்றுக்கும் வரவில்லை. நம்முடைய பாவங்களை கழுவி நம்ம ரட்சிக்கும்படியாக வந்தார். அவர் நம்முடைய பொருள்கள் மேலோ நம்முடைய சம்பாத்தியத்தின் மேலோ நான் வாங்கின பட்டத்தின் மேலோ நான் வாங்குகிற பதவியின் மேலோ அவர் பெரியப்படுகிறவரோ அது பெருமையா பேசுகிறவரோ அல்ல. உங்கள் இருதயம் புதிதாகிறதுனாலும் உங்கள் இருதயம் நொறுங்குண்டப்படுகிறதுனாலும் உங்கள் இருதயம் தேவனை சாருகிறதுனாலும் அவர் பெரியமுள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இந்த நேபுகாத்நேச்சர் சரியான ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு, இந்த மெசேஜ் ஃபுல்லா பாத்திரலாம். நேபுகாத்நேச்சரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 1, 2, 3 பாத்தீங்கன்னா அவனுக்கு சொப்பனம் வரும், சொப்பனத்துக்கு ஆன்சர் தெரியாது, குழம்பி போயிருவான். அப்ப தேவ ஆவியை பெற்ற தானியேல் தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தி சொல்லுவான். உடனே அவன் கர்த்தரை நம்புவான். கொஞ்ச காலம் ஆகாது, திரும்பியும் வழிமாறி போயிருவான். திரும்ப என்ன பண்ணுவான், ஒரு சிலையை உண்டாக்கி இதை கும்பிடுங்கம்மா. அப்ப கும்பிடாத போது அவனுடைய நண்பர்கள் எல்லாம் கும்பிட மாட்டாங்க, அவங்களை தூக்கி தீக்கில போடுவான். அப்பமும் என்ன பண்ணாவும், அப்பமா அவங்க தேவன் தான் உண்மையானு சொல்லிட்டு 3ஆம் அதிகாரம் வரைக்கும் எப்படின்னா இந்த கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கும், இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும். 4ஆம் அதிகாரத்தை எழுதுனதே இந்த நேபுகாத்நேச்சர் தான். வேதத்துல எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை வரலாறுகளும் அவர்கள் தவறி விழுகிறதும் தேவ சந்நிதியில எழுதுகிறதும் சிலர் அழுது அவரை ஒப்பு கொடுக்கிறதும் சிலர் தேவ அன்பை விட்டு விலகி போய் நரகத்துக்கு நேராய் போனதும் அனைத்து காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கும். இவர்கள் எல்லாம் யூத குலத்தை சேர்ந்தவர்களா இருப்பாங்க அநேகர். அந்த 12 கோத்திரங்கள் யாருக்கு, ஈசாக்குக்கு பிறந்த ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, ஈசாக்கினுடைய மகன் 2 பேர், ஒருத்தர் யாக்கோபு, இன்னொருத்தர் ஏசா. அப்புறம் யாக்கோபுக்கு பிறக்கிற 12 பேர்கள் 12 ஜாதிகளாக பிரிக்கிறாங்க, 12 கோத்திரங்களாக பிரிக்கிறாங்க. ரூபன்ல இருந்து பென்யமின் வரைக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பெண் பிறக்கிறார், திருசால். மொத்தம் அவனுடைய குழந்தைகள் லிஸ்ட பார்த்து இந்த 12 ஆண்களையும் 12 ஜாதிகளாக பிரிக்கிறார்கள். ஒரே தகப்பன் தான், ஆனா 12 குழந்தைகள்னால அவருடைய தொழில்களை வைத்து ஜாதிகள் பகுக்கப்பட்டு வருகிறது. ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலையில தான் ஜாதிகள் பகுக்கப்பட்டு எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க, வேற வேற தேசத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. சந்ததிகளுடைய வருமானங்கள் எல்லாம் வேற வேற லெவல்ல போய் வந்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு ஜெனரேஷன் வேற ஒரு ஜெனரேஷன்ல இருந்து வர்றவங்க. இந்த நேபுகாத்நேச்சர் ஒரு பெரிய ராஜாவாய் வாரான். அவன் தேவனை அறியாத ஒரு மனுஷனா இருக்கிறான்.
அவன் தன்னுடைய பெருமையில பாபிலோன்ல இருந்து பழைய ஏற்பாட்டுல அந்த மேப்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா பாபிலோன் ஒரு கார்னர்ல கொடுக்கப்பட்டிருக்கும். அங்க இருந்து போர் புரிஞ்சு நிறைய நாடுகளை பிடித்து 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 கடைசியா எங்க வரான், இஸ்ரேல வந்து இஸ்ரேலையும் பிடிச்சிருந்தான். பிடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்தா என்ன பண்றான், அடிமையாக கொண்டு போறான். யாரு, இந்த தானியேல் அவருடைய நண்பர்கள் மற்றும் அநேக இஸ்ரவேல் யூதர்கள் அடிமையா அங்க கொண்டு போறான். அப்பதான் இந்த சம்பவங்கள்லாம் 1ல இருந்து 3 வரைக்கும் நடக்கிற சம்பவங்கள்லாம் உங்களுக்கு வாசிச்சு பாத்தீங்கன்னா, தியானித்து பாத்தீங்கன்னா நடந்ததெல்லாம் உண்மை, சத்தியம். இப்ப இந்த 4ஆம் அதிகாரத்தை யார் எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு பெரிய ராஜா. இப்ப நமக்கு ஒரு 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 சின்ன ஸ்டேட்டுக்கு ஒரு சிஎம் ஆகுனால அவ்வளவு போட்டி, அவ்வளவு பஞ்சாயத்து, அவ்வளவு விஷயம். அவன் பல நாடுகளுக்கு ராஜா. ஒரு நாட்டுக்கு அது ராஜானால என்ன குதிக்கிறாங்க. அவன் பல நாடுகளை கைப்பற்றி அநேக நாடுகளுக்கு ராஜாவாய் வாழ்ந்த சரித்திரமா எழுதப்பட்ட ஒரு மனுஷன் தான் நேபுகாத்நேச்சார். அவன் நம்முடைய தேவனை குறித்து சாட்சியாய் சொன்ன விஷயம் தான் இந்த தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். தானியேல் 4:2 சொல்லுகிறது, ஸ்தோத்திரம். உன்னதமான தேவன் என்னிடத்திலே செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்திப்படுத்துவது எனக்கு என்னது, நன்மையாக கண்டது. Wonders that the eye of God that hath wrought towards me. அவன் சொல்றான் தானியேல் 4:3 அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம். அவருடைய அடையாளங்கள்லாம் கேட்டீங்கன்னா அவருடைய படைப்புகள் நீங்க பார்த்தாலே தெரியும். அது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான். அவருடைய படைப்புகள் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு இல்ல, மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் ஃபுல்லாவே கண்டுபிடிக்கலங்க. இன்னும் அநேக புதிய புதிய விலங்கினங்கள், கடல்வாழ் உயிரினங்கள்லாம் அதிகமா இருக்கு. அதெல்லாம் லிஸ்டே போட முடியாது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையா இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமையை பாத்தீங்க அப்படின்னா மிரண்டுருவீங்க. புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸுக்கு மேல அவர் செஞ்சார். சயின்ஸால செய்ய முடியாத என் தேவன் செய்தார். ஏன்னா படைத்தவர் தான் பெரியவர், படைப்புகள் பெருசு கிடையாது. நம்மளாம் அவருடைய படைப்புகள். இன்னைக்கு படைப்பு என்ன பண்ணா குதிக்குது. அவர் படைத்த மனுஷன் நம்ம குதிக்கிறேன், நான் தான் இல்ல நான் தான் இல்லன்னு. கொடுத்த ஜீவனை மட்டும் அவர் எடுத்து போயிட்டாருன்னா உன் சரீரம் நாத்தம் தாங்காது. அழிந்து போகிற வாழ்க்கையில பெருமையில அலைகிறான் பிசாசு. அவருடைய ராஜ்யம், அந்த ராஜா சொல்றான், நேபுகாத் ராஜா சொல்றான், அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். His kingdom is an everlasting kingdom and his dominion is from generation to generation. அவன் சொல்றான், நான் படுத்திருக்கிறதுல என் தலையில, தானியேல் 4:13 சொல்லுது, நான் படுத்திருக்கையில என் தலையில தோன்றின தரிசனங்களை காணும் போது காவலனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டேன். இதுக்கு முன்னாடி அதிகாரத்தெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவன் சொல்லியிருப்பான், நான் என்கிட்ட இருக்கிற கல்தேயர்கள், ஜோசியக்காரன், குறி சொல்றவன், சாஸ்திரி, விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட் எல்லாவனையும் கூப்பிட்டு கேட்டு பார்த்துட்டேன். ஒரு பயலுக்கு ஒண்ணும் தெரியல. நான் பார்த்த கனவு இதுதான் சொல்லிட்டு தானியேல்ட்ட விளக்கம் கொடுக்குறான். என்ன கனவுன்னு சொல்லும் போது, ஒரு பெரிய மரத்தை பாக்குறேன். அந்த மரத்துடைய கொப்புகள்லாம் நல்லா வளர்ந்து போயிருக்கு. அதனுடைய இலையெல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் உதிர்ந்து போய் அதனுடைய அதுல இருந்த அந்த கனிகள்லாம் சிதறடிச்சு அதை கீழே விழுந்து மிருகங்கள் அதன் கொப்புள்ள பட்சிகளும் அந்த அந்த மரத்துல இருந்த எல்லா பறவைகளும் பறந்து போயிருச்சு. எல்லா மிருகங்களும் அந்த மரத்துக்குள்ள நன்மை அடைஞ்சு எல்லாமே விட்டுட்டு போயிருச்சு. ஆனாலும் அது அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. ஆனா வேர் மட்டும் பூமியில இன்னும் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு இரும்பும் வெண்கலமுமான விலங்கிடப்பட்டு வெளியின் பசும்புல்லிலே தங்கி ஆகாயத்து படையிலே நனைவதாக மிருகங்களுடைய பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவுதுன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுங்க. அந்த வேர் மட்டும் இருக்கட்டும், இருந்தாலும் அந்த அது மிருகமா மாற்றப்பட்டு பூமியில போய் புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு அது என்ன செய்யணும், கொஞ்ச நாள் அங்க இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமா மாற முடியும், மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கிடவுது. இப்படி இருக்கிற அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். தானியேல் 4:17 உன்னதமானவர், நல்ல வாசிங்க, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து. உலகத்துல நான் ஜெயிச்சு வந்துட்டேன் அப்படியெல்லாம் கிடையாது. அவருக்கு சித்தமானவனுக்கு தேவன் கொடுக்கிறாராம். ராஜ்யத்தினாலும் சரி, தேசத்தினாலும் பட்டம் சரி, கர்த்தர் அவருக்கு சித்தமானவனுக்கு கொடுக்கிறார். அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று நர ஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியம் பரிசுத்தவான்களின் மொழியினாலே இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான்.
இந்த காரியத்தையும் நடந்த சம்பவத்தையும் பார்த்த சொப்பனத்தையும் யார்கிட்ட சொல்றான்னு கேட்டீங்க அப்படின்னா தானியேல்கிட்ட சொல்றான். எப்ப நான் படுத்திருந்தேன், ஒரு தூதன் இறங்கி வந்தான் வானத்துல இருந்து. அவன் இந்த மாதிரி என்ன பண்ணும், ஒரு மரத்தை வெட்ட சொன்னா அதுல இருந்த எல்லா பட்சிகளும் போயிருச்சு. அந்த ஒரு அடிமரம் மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அது இன்னும் மாடு மாதிரி மேய்ஞ்சிட்டு அலையணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எனக்கு ஒரு அந்த கனவுக்கான அர்த்தம் புரியல, அதுக்கான விளக்கம் புரியல அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி சொல்லும் போதுதான் தானியேலை கூப்பிட்டு விளக்கம் கேட்கும் போது அவன் ரொம்ப ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி நின்றுதான் வேதம் சொல்லியிருக்கு. அவனுக்கு அந்த சொப்பனத்தை ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது அவன் பதில் சொல்லாம நின்றுதான். அப்பதான் ராஜா, எதுக்கு நீ ஃபீல் பண்ற, எதுக்கு நீ ஒரி பண்ற, ஏன் டிப்ரெஷனா இருக்கிற? தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கும் அப்படித்தானே இருக்குது. சூழ்நிலையில காரியம் சரியா வரல, நான் யூகிச்சது ஒன்னா இருக்கு, நான் நினைச்சது ஒன்னா இருக்கு, நடக்குது ஒன்னா இருக்கு. தாத்தம் செபிக்க போகிறோம். வார்த்தை அதுக்கப்புறமா தொடங்குறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை யாருக்கும் இடைபெட்டு வரப்போகிறது. உங்க சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். கர்த்தர் காரியத்தை வெளிப்படுத்த வல்லவரா இருக்கிறார். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஒரு முன்மாரியின் அபிஷேகம், ஒரு அபிஷேகம், தேவ அபிஷேகம். ஓ இந்த வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு அமரும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே. அப்போஸ்தலர்கள் மீது பொழிந்த ஓ வல்லமையுள்ள அபிஷேகம் ஓ எங்கள் மீது பொழியும்படியா கட்டளை கொடுத்து செபிக்கிறேன் தகப்பனே. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம், ஓ ஸ்தோத்திரம், ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் காட்டுகிறார். ஓ சில மரண ரீதிகளில் ஆவிகள் வீட்டுக்குள்ள வந்து உன்னை அடிக்கடியா பயங்காட்டி உன் இருதயத்தை குழப்பினது உண்மைதான். ஓ உன் குழந்தைய நான் ஒண்ணும் இல்லாம ஆக்கிருவேன், உன் சந்ததியை நான் அப்படி ஆக்கிருவேன் இப்படி ஆக்கிருவேன்னு அது பயங்காட்டிக்கிட்டு இருந்தது உண்மைதான். இதோ கர்த்தர் சொல்லுகிறார், அதை விரட்டும்படியாய் ஒரு அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன், பெற்றுக்கொள். ஓ ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன், வெளியே போ பிசாசு. ஹalleluya. தேவ பிள்ளைகள் தேவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில அவள் சிந்தனைகளை சிதறச் செய்து ஓ அவருடைய அன்பை உணர விடாதபடியாய் அற்புத அடையாளங்களை அவர்கள் அனுபவிக்க விடாதபடியாய் குழப்புகிற ஆவிகளும் ஓ வஞ்சனையின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்க ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆவில பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் காண்பித்தார். அடிக்கடியா திடீர்னு வந்து குழப்பத்தை உண்டாக்கி இருளை காட்டி ஏதோ ஒரு பயம் என்னன்னே தெரியலங்கிற ஒரு குழப்பத்துல இருக்கிற ஒருத்தங்களுக்கா கர்த்தர் சொல்றார், அது உன்னை விட்டு ஓடி போயிடுச்சு, உன் பக்கம் வராது, உன் முழங்கால்களை முடக்கு, வேதத்தை ஏடு, கர்த்தரை பற்றிக்கொள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு கர்த்தர் உங்களுக்காய் அந்த வாக்கு தத்தத்தை தருகிறார். அவன் ஸ்டன் ஆகி நிக்கிறான் ராஜாட்ட பார்த்துட்டு. நேபுகாத் ராஜாட்ட சொல்றான், ராஜாவே இந்த சொப்பனமும் இந்த காரியமும் வேற யார்ட்டையாவது பழிக்கட்டும், தயவு செஞ்சு நின்னணும், நான் காண்பிச்சு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சொல்றான். மனுஷரை நின்று தானியேல் 4:24 மனுஷரை நின்று நீ தள்ளப்படுவீர், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர். தானியேல் 4:24 தானியேல் திரும்பி ராஜாட்ட சொல்றான், உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். ஸ்தோத்திரம். ஆனாலும் தானியேல் 4:24 ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். ஸ்தோத்திரம். எப்பா நீர் பார்த்த சொப்பனை இதுதான், ராஜ்யம் மட்டும் புடுங்கிய போடுறோம், மாடு மாதிரி புள்ள போய் மேய ஆரம்பிச்சிருவாரு. பரம தேவன் யாருக்கு சித்தமா இருக்கிறாரோ அவருக்கு அதை கொடுப்பாரு. நீர் என்னைக்கு உணர்கிறோ அந்த 7 காலம் சென்னதுக்கு அப்புறம் நீர் உணர ஆரம்பிப்பீரு. உணர ஆரம்பிச்சோன்னு அந்த அங்கீகாரம் திரும்ப கொடுக்கப்படும்னு சொப்பனத்தை வெளிப்படுத்துறான். வெளிப்படுத்துறதோடு மாத்திரம் கிடையாது, தானியேல் 4:27 ஒரு அட்வைஸையும் கொடுக்குறான் ராஜாட்ட. இன்னைக்கு தேவ கூடுகையில வந்திருக்கிறோம், நம்ம எதற்காக வந்திருக்கிறோம்? இருதயத்துல சோர்வு, மனசுல ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, என்ன செய்யறதுனே தெரியல, எப்படி போறதுனே தெரியல, எங்கேயாவது போய் எதையாவது முடிச்சிடலாமா,
வாழ்க்கையை முடிக்கலாமா அப்படிங்கிற சூழ்நிலையில தான் கர்த்தர் சொல்கிறார், உன் வாழ்க்கையை முடிக்கிறதுக்காக நீங்க இங்க வரல, உன் வாழ்க்கையை புதிதாக்குறதுக்காக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் வழிகளை நான் புதிதாக்கப்படியா கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்னு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஓ, இருளின் காரியத்திலிருந்து மாற்றி எடுத்து ஒரு வெளிச்சத்தை நான் உங்களுக்காக வைக்கிறேன்னு கர்த்தர் இதற்காக வாக்குத்தத்தத்தை தருகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, உன் கைகளை திடப்படுத்துன்னு கர்த்தர் சொல்கிறார். உன் கைகளை திடப்படுத்து, உன் முழங்கால்களை உறுதிப்படுத்து, நான் ஒரு புதிய வழிகளை நான் உண்டாக்க போகிறேன். ஓ அவாந்திர வழிகளிலே, அவாந்திர வெளிகளிலே, ஓ வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்கின தேவன் உன்னோடு கூட இடைப்பட்டு உன் வழிகளை நீ காண்படியாய் உன் கண்களை இதோ கர்த்தருடைய கரம் திறக்கிறது. பெற்றுக்கொள் சகோதரா. ஆத்திரம் தானியேல் 4:27 அட்வைஸ் கொடுக்குறான். இப்ப நம்ம இந்த கூடுகளையும் நம்ம ஏசப்பா நம்ம கொடுக்குற அட்வைஸையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோங்க. இந்த வார்த்தையை நான் பேசிட்டு இருக்க சூழ்நிலையில எனக்கு என்ன பேசுறேன்னே தெரியாது. இதை ரெக்கார்ட் பண்ணி நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு திரும்ப உட்கார்ந்து கேட்கும் போதுதான் இந்த வார்த்தை எனக்கும் பொருந்தும். கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குது. அது ஊனையும் உருவையும் உருவ குத்துகிறமா இருக்குது. இவர் சொல்றாரு இவர் யோக்கியமானலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது என்னையும் குத்தும். ஷார்ப் வெப்பன். அது நம்மளை சுத்திகரிக்கிறது. இந்த கூடுகையில நம்மளை ஆவிக்குரிய ரீதிகளை பரிசுத்தத்துல கர்த்தர் நம்மளை வளர செய்கிறார். தானியேல் 4:27 அவர் அட்வைஸ கொடுக்கிறான் ராஜாவுக்கு. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனைகளை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். தானியேல் சொல்லிருக்கலாம்ல, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பெரிய சர்ச்சு கட்டிருக்கீங்க எங்க கடவுளுக்கு. நீங்க என்ன செய்யுங்க, பெருசா எங்களை ஒரு ஆசாரியர் கொடுத்து அவங்க மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துருங்க. அது அல்ல தேவ திட்டம். நீதியை செய்து உமது பாவங்களையும் நான் என் தேவனுக்கு நீதியை செய்யணும். எப்படிப்பட்ட நீதியை செய்யணும்? என் தேவன் எனக்காக மரித்தார், என் பாவங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக, என் மீறுதல் நிமித்தமாய் அவர் நொறுக்கப்பட்டு சிலுவையில தன் சொந்த ரத்தத்தை சிந்தி தன் சரீரத்தை வேதனைக்கு உட்படுத்தி பரலோகத்துல வீட்டு பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறார். அப்படிப்பட்ட தேவனை, அந்த நீதிய, அவருடைய செய்கைய நான் என் நண்பர்கிட்ட சொல்லுவேன், என் உறவினர்கிட்ட சொல்லுவேன், என் உற்றார்கிட்ட சொல்லுவேன், அறியாதவங்கிட்ட சொல்லுவேன், எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லுவேன். அதுதான் தேவன் நீதி. அதன் மேலதான் தேவன் பிரியமா இருக்கிறார். அப்படிப்பட்டவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். உமது பாவங்களையும் அப்படின்னு அவர் தானியேலை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அவனே அழுது ஜெபம் பண்றார். ஏன்னா தானியேலை வாசிச்சு பாத்தீங்கன்னா 7, 8, 9 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அவன் அழுகிறான். என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் நாங்க இப்படி ஆயிட்டமே. அவன் புலம்புகிற வேலையில காபிரியேல் என்னும் தூதன் கர்த்தரோடு கூட இடைப்பட்டு தேவனிலிருந்து இறங்கி வந்து அவன் சொல்றான், தானியேலே நீ ஜெபிக்க போது, நீ பிரேயர் பண்ண உட்காரும் போது கட்டளை வெளிப்பட்டது. அவன் தன் அக்கிரமத்தை கர்த்தர் சந்நிதியில ஊற்றான். 3 நேரம் ஜெபிக்கிறவன் பரிசுத்தவான். He was taking 21 days fasting per year. அநேக நாட்கள் 30, 21 நாள் உபவாசங்கள் இருந்தான். கர்த்தர் சந்நிதியில 3 நேரம் ஜெபம் பண்ணான். அவனை என்ன சொல்லனா, எங்கள் பாவங்களை மன்னியும் அறிக்கையிட்டான். கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்டயும் கேக்குறதுனா, சங்கீதம் 51 தாவீது பாவம் பண்ணிட்டு எழுதுறா, நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். ஏன் ஏசப்பா கேக்குறது உங்க இருதயத்தை தான். You don't want to check it out your balance. அவர் உங்க அக்கௌண்ட் இருக்க காசை கேட்கல, உன் தங்கத்தை கேட்கல, உன் வைரத்தை கேட்கல, உன் சொத்தை கேட்கல. மகனே, உன் இருதயத்தை எனக்கு தான் கர்த்தர் கேட்கிறார். நம்ம பாவங்களை அறிக்கையிடணும். நம்ம பாவம் பண்ணல. நான் இன்னைக்கு சிலரோடு கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண, நம்மளே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிறோம்ல. நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் கரெக்டா பைபிள் வாசிக்கிறேன், நான் கரெக்டா ஜெபம் பண்றேன், நான் இதை பண்ண. உன் இருதயத்தை சொல்ற சின்ன வார்த்தைகளும் சின்ன விஷயங்களும் அந்த தேவ அன்பை விட்டு பிரித்து விடும். உலகத்துக்குள்ள இடைபட வச்சிரும். ஜாக்கிரதையா இருக்கணும். அனுதினமும் புதுப்பித்துட்டே இருக்கணும். தேவனை போல மாறணுமா. அது கொஞ்சம் கஷ்டம். இட்ஸ் நாட் ஈஸி. பாவங்களை அறிக்கையிட்டு சிறுமையானவர்களுக்கு இறங்கி, சிறுமையானவர் என்னது, சாப்பாடுக்கு இல்லாதவனுக்கு தான் போய் கொடுக்கணும். பாஸ்டர் கார் வச்சு லக்ஸுரியா இருப்பார், அவருக்கு போய் நான் தசமவா கொடுக்கணும்னு நீட்டிட்டு இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் வசனம் சொல்லுங்க. நான் சொல்லல, அவர்களுக்கு கொடுக்கறத நீங்க கொடுங்க, நான் அதை கொடுக்க கூடாது தப்புன்னு சொல்ல. ஆனா வசனம் என்ன போதிக்குன்னா, சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களை அகற்றி விடும்.
நீங்க என்னென்ன சேட்டை பண்ண, என்னென்ன விஷயத்துல தவறுன, அவர்கள் தங்களை தாங்களே ஆலோசித்து அறிந்து தங்கள் பாவங்களை விட்டு வெளியில வரும். அப்பொழுது உங்களுடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றார். ஆனா இவ்வளவும் சொல்லி இவ்வளவு அட்வைஸையும் பண்ணி இவ்வளவு வார்த்தையும் கேட்டுட்டு திரும்பியே என் மனமும் என் இருதயமும் மேட்டியுமே ஆச்சுன்னா என் ஏசப்பா உள்ள இல்ல, வேற யாரோ உள்ள இருக்கான்னு அர்த்தம். நான் என்ன பண்ணிட்டேன்னு நம்ம கேட்டோம்னா அது தப்பு. தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிற எவனையும் தாழ்த்த அவராலே ஆகும். யார் கர்த்தரை உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணி யார் தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களை உயர்த்துகிறார்னு வசனம் சொல்லுதுங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுவதற்கும் வருகிற பலன் நீடித்த ஜீவனா இருக்கும். அது உலகத்துல வாழ்றது மாத்திரம் கிடையாது, நித்திய ஜீவனையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். தானியேல் 4:29 சொல்லுது. நம்ம பாவம்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நான் இந்த சட்டையை பண்ணாதான் பாவம், அந்த சட்டையத்தை பண்ணாதான் பாவம் இல்லங்க. என் பிள்ளைகள் அங்க இருக்கு, நாங்க இப்படி இருக்கோம் அப்படின்னு பெருமைய பேசினாலே பாவம் தாங்க. தானியேல் 4:29 12 மாதம் சென்ற பின்பு இந்த காரியம் எல்லாம் நடந்து 12 மாசம் நடந்தது, 1 வருஷம் தாண்டிருச்சு. ஒரு சொப்பனம் கர்த்தர் கொடுத்துட்டார் நேபுகாத்நேச்சருக்கு. அந்த சொப்பனத்தெல்லாம் மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டோம். எப்பா இப்படி எல்லாம் மாடு மாதிரி மாறிடு, ஒழுங்கா திருந்துங்கன்னு தானியேல் கர்த்தருடைய ஆவியை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி எல்லாத்தையும் விளக்கி, இனி இந்த தப்பெல்லாம் செய்யாதிரும், நீதியை செய்யும், சிறுமியானவருக்கு இறங்கும், அக்கிரமத்தை விட்டு விடும், அப்ப உங்களுடைய வாழ்வு நீடித்திருக்கான அவ்வளவு அட்வைஸ் சொன்னாலும் 12 மாசத்துல எல்லாம் மறந்து போச்சு. இன்னைக்கு நம்ம பிரேயர் வாரம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், கர்த்தரோடு கூட இடைபடுகிறோம். கொஞ்ச நாள் 2 நாள் தாண்டது எல்லாம் எவாபரேஷன் ஆகி போயிருது. வாலட்டைல் நேச்சர் சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரியில. ஏதாவது ஒண்ணு ஏதாவது சூடு ஒரு 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 சின்ன ஒரு ஆல்கஹால் ஒரு பெட்ரோல் எடுத்து நீங்க வெளியில வச்சிட்டீங்கன்னா வெயில் ஏற ஏற பெட்ரோல் ஆவியாகி போயிரும். அதான் வாலட்டைல் எவாபரேஷன் பாங்க. கர்த்தருடைய வசனமும் கேட்கும் போது உள்ள வருகிறது, அது நிலைத்து இருக்க விடாதபடியாய் அது டக்குன்னு வேப்பரைசேஷன் ஆகி வெளியில போயிருது. அது வெளியில போயிடுச்சுன்னா உள்ள சமாதானம் குறைஞ்சு போயிரும். இப்ப தானியேல் நேபுகாத்நேச்சர் ராஜாட்ட அவ்வளவு தூரம் சொல்லியும் 1 வருஷம் தாண்டினதுக்கு அப்புறம் 12 மாதம் சென்ற பின்பு தானியேல் 4:29 ராஜா பாபிலோனின் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இந்த ராஜாக்கள் அந்த அரண்மனைக்கு மேல உலாவிட்டு இருக்குதான் பஞ்சாயத்து. தாவீதும் அதே பஞ்சாயத்து தான் பண்ணாரு, நேபுகாத்நேச்சரும் அதே தான் பண்றாப்ல. தானியேல் 4:30 அவன் சொல்றான், அந்த ராஜ்யத்தை அந்த பாபிலோன் அந்த அரண்மனைக்கு மேல பால்கனியோட உலாவிக்கிட்டே ஒரு வார்த்தை அவன் வாயிலிருந்து வருது பாருங்க. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அப்ப என்ன சொல்றான், இவன் கடவுள் கட்டினார், கடவுள் என்னை மேன்மைப்படுத்தினான்னு சொல்ல, நான் தான், நாங்க தான், எங்க குடும்பம் தான் பெருமைய பேசினான். நல்லா பாருங்க, தானியேல் 4:31 இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே, அந்த வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கான், பேசிக்கிட்டு இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ஒரு சத்தம் வானத்திலிருந்து கேக்குது, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, உன் ராஜ்யத்தை புடிங்கிட்டேன், மனுஷரிலிருந்து தள்ளப்படுவாய், வெளியில் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளை போய் புல்லை மேய்வாய், இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளு மட்டும். There is no respect. கர்த்தருடைய வார்த்தை தேவ தூதன் மூலமாய் வானத்திலிருந்து வரும்போது அவ்வளவு நாட பிடிச்சு ராஜாவா இருக்கா. நீ யாரா இருந்தாலும் பாவம் பண்ணா நீதான், கர்த்தரை தூசிக்கிற நீதான், நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. இந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வந்துட்டு இருக்கு, வானத்துல இருந்து வார்த்தை மேல சொன்னப்பட்ட வார்த்தை சொல்லிட்டு இருக்கு. 2-3மே தான் சைமல்டேனியஸ் ரியாக்ஷன். சைமல்டேனியஸ்னா ஒரு விஷயத்த நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க, கார் உள்ள வந்துருச்சு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, வந்ததை நீங்க பாக்குறீங்க. 3மே ஒரே டயத்துல நடந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்குது. 3 ஒரே டயத்துல அட்ட டயத்துல நடக்குது. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரிலிருந்து தள்ளப்படுறான், மாடு போல புல்ல மேய்றான், அவன் தலைமயிர் எல்லாம் கழுகுடைய இறகுகளை போல மாறிச்சு, அவன் நகங்கள் எல்லாம் மாறி போச்சு, சரீரம் எல்லாம் ஆகாயத்து பணியில நனைஞ்சது. தானியேல் 4:34 ராஜா சொல்றான்,
அந்த நாளெல்லாம் சென்று போனதுக்கு அப்புறம் நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். அவன் வானத்துக்கு அப்பதான் அந்த பெருமை கிருமை எல்லாம் போய் மாடா மாறி புல்ல மேய்ஞ்சிட்டு இருக்க சூழ்நிலைதான் அவன் மாடாவே மேல பாக்குறான். அவன் கண்களை மேல எடுக்கிறான். வானத்துக்கு ஏறெடுத்தேன். அவனே எழுதுறான், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து, நான் மேல ஏறெடுத்து அவன் மாடு மாதிரி இருக்கும் போதே தன் பாவத்தை அறிக்கிட்டு இருப்பான். தன்னை தேவனோடு கூட ஒப்புரவாக்கி இருப்பான். நான் ஒண்ணும் இல்ல, நீர் நினைக்கதான் நடக்கணும், அவன் தேவனை துதித்திருக்கான். அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். Whose dominance is an everlasting dominance, and his kingdom is for generation to generation. அவனே சொல்றான், என் கண்ணை அப்படி மேல எடுத்து என் பாவத்தை அறிக்கையிட்டு அவரை நான் துதிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி துதித்தான் பாருங்க. தானியேல் 4:35 அநேக நாடுகளை பிடித்த ராஜா அவனே சொல்றான், பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவனுக்கு கீழே எக்காச்சக்க சோல்ஜர்ஸ், எக்காச்சக்க படை வீரர் எல்லாம் இருந்தாலும் அவன் சொல்றான், மாடா மாறி புத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றான், பூமியின் குடிகள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, மனுஷன் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தேவன் அவர் தமது சித்தத்தின்படி வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றான். இன்னைக்கு வரைக்கும் தேவனை பார்த்து இதை ஏன் செஞ்சுன்னு கேட்கறதுக்கு ஒரு பயலுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு கத்த சொல்றார். ஒரு ராஜா சொல்றான், ஒரு நாடு 2 நாடு இல்ல, அவன் நிறைய நாடுகளை ஆண்ட தன்னுடைய சொந்த அனுபவத்தை அவனே சொல்லுகிறான். ஒரு புறஜாதி மார்க்கத்தை பார்த்தவன், கர்த்தரால் ஏவப்பட்டு கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களாலும் கர்த்தருடைய சொப்பனங்களாலும் நிறைந்தவன், அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு சொல்றான், அவர் நினைச்சாதான் நடக்கும். அவரை பார்த்து கை நீட்டுக்கு ஒரு பேருக்கு அதிகாரம் இல்லைங்கிறான். தானியேல் 4:36 அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்ப வந்தது. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, தேவ பிள்ளையே, நீங்க எப்போ அவர் பக்கம் வந்துட்டீங்களோ, எப்போ நான் பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சிட்டனோ, எப்போ என் கண்ணீரையும் என் புலம்பலையும் என் தனி அறையில உட்கார்ந்து தேவன்ட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டோமோ, உங்களுக்கு முகக்கலைகள் வந்துவிடும், உங்கள் கைகள் நேராகிவிடும், கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் உடைந்து போயிடும், மறைக்கப்பட்ட ரகசியங்கள் உங்களுக்கு வெளியாக்கப்படும். தேவ பிள்ளைகளே, அவனே சொல்றான், ஒரு பெரிய ராஜா நேபுகாத்நேச்சர் ராஜா தானியேல் 4:36 சொல்றான், முதல்ல என் புத்தி எனக்கு திரும்ப வந்துச்சு. எப்போ வந்துச்சு? நான் தேவனை அறிக்கையிட்டேன், நான் அவரை துதித்தேன். அவன் எப்படி துதித்தான், எப்படி புகழ்ந்தான் பாத்தீங்கன்னா, தானியேல் 4:34-35 பாத்தீங்கன்னா, அவரை குறித்து, அவருடைய மகிமையை குறித்து, அவரை அல்லாம ஒண்ணுமே கிடையாதுன்னு அவரை முழுவதுமாய் சார்ந்திருந்தான். அவன் சார்ந்த உடனே அவன் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்கு அவன் மகிமையும் அவன் முகக்களையும் எனக்கு திரும்ப வந்துங்கிறான். மகிமையும் முகக்களையும் புத்தி மாத்திரம் கிடையாது, வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுதுங்க. 4:36 என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். அவன் தேடி போல, அவன் கர்த்தரை நோக்கி தேடினா அவனை தேடி மந்திரிமார் வாரான், அவனை தேடி அவன் பிரபுக்கள் வாரான். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. நீங்க கர்த்தரை தேடி வந்துட்டீங்கன்னா எல்லாம் பின்னாடி தேடி வரும். வசனம் அப்படித்தான் சொல்லுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒருத்தங்களுக்கு ஏதாவது கொடுக்குறோம்னா என்ன பண்ணுவோம், ஒரு ரொம்ப க்ளோஸ்டா ரிலேட்டிவா இருந்தாலுமே நம்மளோட ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னா கொடுக்குறோம், என்ன பண்ணுவோம், ஒரு 500 ரூபாய் எடுத்து கொடுப்போம். கம்மியா, மனுஷனுடைய எண்ணமும் மனுஷனுடைய விஷயம்னா கம்மியா கொடுக்குறது தான் ஓடும். ஏன்னா எங்களுக்கு தேவை இருக்கு, எனக்கு வேணும்ல, என் பிள்ளைக்கு வேணும்ல, எங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்குல்ல, எங்களுக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அவர்கள் சுயமாய் தான் போவார்கள். ஆனா வசனம் எதுனா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூடனா கம்மி கிடையாதுங்க, அன்லிமிட்டட். நீங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னா அளவு சாப்பாடுங்க அப்படிமா, அளவு சாப்பாடா இல்ல அன்லிமிட்டட் மீல்ஸான்னு கேட்பாங்க. அன்லிமிட்டட்னா எவ்வளவு நாளும் சாப்பிடலாம்.
கர்த்தரை தேடி வந்துட்டீங்க, கர்த்தரை நாடி வந்துட்டீங்க, அவர்கிட்ட புலம்பிட்டீங்க, அவர்கிட்ட சார்ந்துட்டீங்க, அவரை விசுவாசிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுகிறது. கையில கம்மி கிடையாது, கூட. That's multiple time is God going to be bless you with the Holy Spirit, with the peace. அவர் தன்னுடைய அமைதியினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உலக பிரகாரமான செல்வத்தினாலும் குறைகளை எல்லாம் நீக்கி எடுத்து ஒரு நீடிய சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். பெற்றுக்கொள் தேவ பிள்ளை. தானியேல் 4:37 ஆகையால் நேபாத் நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து, நம்ம என்ன பண்ணணுமா? கர்த்தரை முதல்ல புகழணுமா. புகழ்றதுதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம். யாராவது பக்கத்து வீட்டுக்கார புகழ சொல்லு, நமக்கு ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அவரை அப்படி இப்படி புகழ்ந்து தருவான். ஒரு எம்எல்ஏ ஒரு கட்சியில ஏதாச்சுன்னா அவன் அப்படி இல்ல அவரை புகழ்ந்து தருவான். வசனம் சொன்னா பரலோகத்தின் ராஜாவை புகழு. அந்த ராஜா சொல்றான், அவன் அனுபவத்தை சொல்றான், பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியை எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள், அகந்தையாய் நடக்கிறவரை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். ஸ்தோத்திரம். ஜெபம் முடிக்க போறோம். நீங்க தானியேல் 4ஆம் அதிகாரத்தை முழுவதுமா நீங்க டைம் கிடைக்கும் போது வாசிச்சு பாருங்க. அந்த கான்வர்சேஷன் எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாருங்க. ஒரு புறஜாதி ராஜா கர்த்தரை குறித்து அவ்வளவு காரியங்களை பார்த்து அவன் அவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கிறான். அது இன்னைக்கு நம்மளையும் தேற்றும், நம்மளையும் ஆற்றும், நம்மளையும் நடத்தும். ஜெபிச்சு முடிக்க போகிறோம். பிரேசலா விஜய். ஜோமலா விஜய். மகா கிருபையும் சிறப்பும் நிறைந்த நல்லா இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்த சகோதரருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதை கேட்ட ஒவ்வொருவரும் வாழ்விலும் கர்த்தருடைய மகிமை பிரவேசிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் தானியேலோடு கூட சாத்ராக் மேஷாக் ஆபேத் கூட இருந்ததை நாம் இப்போது சகோதரர் மூலம் தெரிந்து கொண்டோம். கர்த்தர் ஜெபத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்களோடு கூட நின்றார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். பாருங்க, நமக்கு என்ன பலவீனங்கள் சோர்வுகளை வந்தாலும், எவ்வளவு பெரிய காரியங்கள் வந்தாலும், சிங்க கெவி என்ன சூளை நெருப்பா இருந்தாலும் என் கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எதற்கொண்டும் நம்ம அஞ்சாதபடிக்கு நம் தேவனுக்கு முதலாவதாக நம்மளுடைய முழு மனதையும் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நம்மளுடைய விசுவாசத்தை நிலைநிறுத்த வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு விடுதலை கொடுப்பார். சிங்க கவியில விடுதலை கொடுத்த அந்த ராஜாவே தானியேலை கண்டு உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லத்தக்க அந்த அவனுக்கான அந்த அங்கீகாரத்தை கொடுத்தார். தேவன் அவனுக்கு செய்த நன்மைகளை கொடுத்தார். உங்களையும் என்னையும் பார்த்து அநேகர் சொல்லணும், இவன் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று. அதற்காக தான் இந்த வார்த்தையெல்லாம் இப்போது நாம் கேட்டோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்ட ஒவ்வொரு இருதயத்திலையும் நம்மளை பார்த்து அநேகர் இவன் கர்த்தருடைய பிள்ளைகள், இவன் கர்த்தர் இவரோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளா நிற்க வேண்டும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை ஒரு குறிப்பிட்ட வசனங்களை வாசித்து ஜெபித்து முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6:14ஆம் அதிகாரத்திலிருந்து 18 வரைக்கும். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் வெளியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசிகளுடைய விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆனபடியினாலே நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்திகளுமாய் இருப்பீர் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த வசனத்தை நீங்க வீட்டுல வாசிச்சு தியானித்து பாருங்க. இன்னைக்கு நடக்கிற இந்த வார்த்தைகளை ஒப்பிட்டு நீங்க பார்க்கும்போது, நாம் கர்த்தரை பற்றி கொண்டால் கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்விலே நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயமாக்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்தை போல
என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அந்த ராஜாக்கள் சொல்லத்தக்க அவருடைய வாழ்வில என் கர்த்தருக்கு முன்பாக நான் மன்றியிடுவேனே தவிர வேற எதற்கு முன்பாகவும் நான் மன்றியிட மாட்டேன் என்று 4வது ஆளாக தேவன் அந்த இடத்துல உலாவினது அந்த ராஜப்பான். 7 மடங்கு அக்னி சூளையில போட்டாலும் நம் கர்த்தர் நம்மை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சோர்ந்து போகக்கூடாதுங்க. இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகத்துல நாம் இருக்கிறோம். கர்த்தரை பிடித்து பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தர் அப்போது நமக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வார். இப்படியெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்யும் போது, அதே போல வெளிப்படுத்துதல் 21 நான் வாசி முடிக்கிறேன். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாவாமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசமாய் கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பாருங்க, நம்ம எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டா கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருப்பார் என்று இதுல வெளிப்படுத்திருக்கிறார். நாம் சத்துருக்களுக்கு எதிர்த்து நின்று கர்த்தருடைய நாமத்தை அந்த இடத்துல நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். அப்போது கர்த்தர் நமக்கு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் அளவற்று இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. அந்நிய கிரியைகளுக்கும் அந்நிய அசுத்த ஆவிகளுக்கும் விலகி ஓடுங்க. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது சொன்னபடி, விக்கிரகங்களுக்கும் ஆலயத்திற்கும் சம்பந்தம் ஏது என்று சொன்னபடி நாம் கர்த்தரை மாற்றம் பிடித்து நிற்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஜெப வேலைக்காகவும் இந்த வார்த்தைகளுக்காகவும் இந்த கூடுகையில சேர்ந்து ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். எல்லா அந்தகாரத்தின் கிரிகளும் வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளும் உங்களை விட்டு விலகி போவதாக. கர்த்தர் உங்கள் தடைகளை எல்லாம் உடைக்கிற தேவன் உங்களுக்கு முன்பாக செல்லுவார். தன்னுடைய தூதர்களை உங்களோடு கூட அனுப்புவார். போகிற இடமெல்லாம் தன்னுடைய தூதர்களை அனுப்புவேன் என்கிற சொல்கிற தேவன் உங்களோடு கூட தன்னுடைய தூதர்களை அனுப்புவார். ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க. யார் சொல்லியும் கர்த்தரை விட்டு விலகாம இருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்தை போல, தானியேலை போல அவர் உங்கள் தேவனாய் இருப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமென். ஆமென். ஆமென்.